ஸோ பிளானிங் டு இன்ஜெக்ட் ஸ்டெராய்ட்ஸ். நான் வந்து ஸ்டெராய்ட்ஸ் வந்து இன்ஜெக்ட் பண்ணலான்னு இருக்கேன். நான் வந்து பெர்ஃபார்மன்ஸ் என்ஹான்சிங் ட்ரக்ஸ் யூஸ் பண்ணி நான் வந்துட்டு பாடி பில்டிங்ல நெக்ஸ்ட் லெவல் போறேன். பவர் லிஃப்டிங்ல நெக்ஸ்ட் லெவல் போறேன். இல்ல என் ஸ்போர்ட்ஸ்ல நான் நெக்ஸ்ட் லெவல் போறேன். அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னா, உங்களுக்கு தான் இந்த வீடியோ. ஸோ உண்மையாலுமே வந்துட்டு ஸ்டெராய்ட்ஸ் எடுக்கிறதுனால உங்களுக்கு வந்து நீங்க எதிர்பார்க்குற ரிசல்ட்ஸ் வருமா? அப்புறம் வந்துட்டு லைக் இது ஸ்மூத்தா இருக்குமா? இல்லையா? இன்டர்நெட்ல வந்து ஓவர்வெல்ம்ட் ஆஃப் கன்டென்ட் இருக்கு. ஸோ நான் பெர்சனலா பார்த்த எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு நான் சொல்றேன். டூ பி ஹானஸ்ட் நீங்க வந்து ஸ்டெராய்ட்ஸ் இன்ஜெக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிட்டாலே, நீங்க வந்துட்டு நான் நேச்சுரல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் வீடியோஸ்லாம் யூடியூப்ல பார்ப்பீங்க. உங்களுக்கு தெரிஞ்ச பாடி பில்டர்ஸ் வந்துட்டு யாருன்னா பாடி பில்டிங் பண்ணாங்கன்னா, அவங்க கிட்ட போய் ஃபர்ஸ்ட் இயர் சைக்கிள் எப்படி இருந்துச்சு? நீங்க இவ்வளோ நாள்ல எவ்வளோ கெயின் பண்ணீங்க? இது எவ்வளோ எம்ஜி போட்டீங்க? எவ்வளோ டோசேஜ் போட்டீங்கன்னுலாம் கேட்பீங்க. ஆஸ் அ பர்சனல் அட்வைஸா நான் என்ன சொல்லுவேன்னா, டோன்ட் டூ திஸ் கைண்ட் ஆஃப் திங்ஸ். ஒரு நல்ல ஒரு கான்டெஸ்ட் ப்ரெப் கோச் கிட்ட போங்க. எனக்கு கேட்டீங்கன்னா, நீங்க வந்து நான் காம்படிட்டர் அத்லீட் அப்படின்னா நீங்க ஸ்டெராய்ட்ஸை யூஸ் பண்ண வேணாம். யூ கேன் அச்சீவ் குட் பிசிக் நேச்சுரலி. பட் நீங்க பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா, யூ ஜஸ்ட் கோ அண்ட் அப்ரோச் அ குட் கான்டெஸ்ட் ப்ரெப் கோச் and ask him for a basic ester of testosterone. Just try testosterone for 5 to 6 weeks. And ஒரு விஷயத்த மைண்டில் போட்டுக்கோங்க. நீங்கள் வந்துட்டு ஒரு ஃபிசிக் ஒன்று வச்சுருப்பீங்க. நான் வந்து 10 கேஜி 12 கேஜி கெயின் பண்ண போகிறோம் ஃபர்ஸ்ட் டெஸ்டோஸ்டெரான் சைக்கிள். நான் வந்து மோர் பிளேட் மோர் டேட்ஸில் வீடியோவில் பார்த்தேன். அதில் ரிசல்ட்ஸில் வந்து 8 கேஜி கெயின் பண்ணியிருக்காங்க. நான் வந்து ஒரு ஃபாரின் இன்ஃப்ளூயன்ஸரோட வீடியோ பார்த்தேன். அவர் இன்ஜெக்ட் பண்ணுறது, அவர் சாப்பிட்றதெல்லாம் போட்டு நான் அதே ஃபாலோ பண்ண போகிறேன். அவர் 10 கேஜி கெயின் பண்ணியிருக்காரு. நானும் 10 கேஜி கெயின் பண்ண போகிறேன். நான் பெஞ்ச் ப்ரெஸ் வந்துட்டு ரொம்ப மேக்ஸ் பண்ண போகிறேன். நான் டெட் லிஃப்ட்டில் வந்து 4 டைம் 5 டைம் ஐபிஆர் வந்து அச்சீவ் பண்ண போகிறேன்ற ஒரு மைண்ட் செட்டில் தயவு செஞ்சு போகாதீங்க. இட் ஓன்ட் ஒர்க் ஆன் எவ்ரி ஒன். ஸோ ஒவ்வொருத்தவங்களோட பாடி, ஒவ்வொருத்தவங்களோட உடம்பு வந்து ஸ்டெராய்ட்ஸுக்கும் ஆண்ட்ரோஜன் காம்பவுண்ட்ஸுக்கும் வந்து ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக வந்து ஒர்க் ஆகும். ஸோ பெட்டர் நாட் டு டூ. நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா வந்துட்டு யூ கேன் மேக்ஸிமம் எக்ஸ்பெக்ட் 3 to 4 கேஜி மசில் கெயின் இஃப் யூர் ஆன் ப்ராப்பர் டயட், ப்ராப்பர் மசில் கெயின். அண்ட் நீங்கள் பிகினராக இருக்கீங்க, நியூபியாக இருக்கீங்க, நீங்கள் 1 இயர் தான் லிஃப்ட் பண்ணியிருக்கீங்க, 2 இயர்ஸ் தான் லிஃப்ட் பண்ணியிருக்கீங்கன்னா, டோன்ட் கோ ஃபார் ஸ்டெராய்ட்ஸ். அட்லீஸ்ட் 4 or 5 இயர்ஸ் ப்ளஸ் எக்ஸ்பீரியன்ஸும் இருக்குது, ஒரு க்யூரியாசிட்டிக்காக பண்ணுறீங்க அப்படின்னா, ஸ்டாப் வித் டெஸ்டோஸ்டெரான் ஆன் ஃபர்ஸ்ட் சைக்கிள். ஏன்னா வந்துட்டு க்யூரியாசிட்டிக்காக நிறைய பேர் ஸ்டார்ட் பண்ணி ரொம்ப அடிக்ட் ஆயிடுறாங்க. டு பி ஆனஸ்ட், ஸ்டெராய்ட்ஸ் ஆர் மோர் அடிக்டிவ். நீங்கள் யூஸ் பண்ணி ஸ்டாப் பண்ண முடியாமல் இருந்த நிறைய பேர் கேளுங்க. கான்டெஸ்ட் பண்ணுறவங்க டோட்டலி டிஃப்ரென்ஸ். ஓகேவா? டோட்டலி டிஃப்ரெண்ட். ஸோ இட்ஸ் யுவர் கால் ஓன்லி. If you're using, don't use multiple compounds. Just pin any ester of testosterone and please don't experiment with your own body. Steroids are actually harmful only. So stay tuned. I'll post more. Thank you.